இந்த கார்ப்பரேட் கல்ச்சரில் வந்து நிறைய பேர் இப்போ வந்து ஸ்மோக்கிங்க்கு அடிமையாக இருக்காங்க. சிகரெட்டு குடிக்கிற பழக்க வழக்கம். நிறைய பெண்கள் இப்போது ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து கார்ப்பரேட்டில் ரொம்ப சகஜமாக நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இது வந்து ஒரு இனிஷியலாக இது ஒரு சோஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பப்போ கேதரிங்கில் அடிக்கிறது, அது அப்புறமா பழக்கமாகி அதுக்கு அடிமையாக மாறி கம்ப்ளீட் அடிக்ஷன் ஆகிடுது. அப்புறம் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுங்கிறது நிறைய பேர் இந்த கேள்வி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த கஷ்டத்தில் இருக்காங்க. ஒரு இதில் ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப செய்கிறீங்க, ஒரு விஷயம் எப்படி, ஒரு விஷயத்திலிருந்து நான் எப்படி வெளியில் வர்றது, குறிப்பாக இந்த மாதிரி ஒரு அடிக்டிவான ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி ட்ரக்ஸு, இது எல்லாமே இருக்குது. பட் ஸ்மோக்கிங் இஸ் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா இது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பண்ண முடியும். ஒரு ட்ரிங்க் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கெல்லாம் ஒரு சூழ்நிலை வேணும். பட் ஸ்மோக்கிங் அப்படி இல்லை, டக்குன்னு நீங்கள் பண்ணிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பை உருவாக்குற ஒரு விஷயம். இந்த எதனால் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் ரீசன் வந்து விழிப்புணர்வு இல்லாதனால. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் விழிப்பாக நீங்கள் செய்கிறீங்களோ அதை விட்டுருவீங்க சார். இதுதாங்க கோர் விஷயம். ஓகே, இப்போ விழிப்புணர்வுனா என்னங்கிறதுக்கு நான் அப்புறம் வர்றேன். இதோட அர்த்தம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் கவனம் இல்லாமல் நான் செய்கிறேன் அப்படின்னா நான் அதை திரும்ப திரும்ப பண்ணுவேன். முழு விழிப்புணர்வாக அந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா அது என்னை விட்டு போயிடும். மாறாக இதை நான் ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயத்தை உங்கள் பையன்கிட்டயோ இல்லை உங்கள் குழந்தைங்கள்ட்ட இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அதைத்தான் செய்வாங்க. இதுதான் மைண்டு, இயல்பாகவே மனம் இப்படித்தான் வேலை செய்யும். இதே தான் உங்களுக்கும். இப்போ உங்களுக்குள்ள இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்கிறவங்க, ஐயோ ஒரு பக்கம் மைண்டில் வந்து இதை நான் நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இன்னொரு பக்கம் அந்த அடிக்ஷனில் நீங்கள் பண்ணுறீங்க. சிகரெட்டு குடிக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தனக்கு பாதிப்பு வருது, இதை நான் நிறுத்தணும்னு அவங்க ஆசைப்படுறீங்க. நான் இல்லைன்னே சொல்லலை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஒரு சில பேருக்கு வேணாலும் அந்த ஆசை இல்லாமல் இருக்கலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் தே வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் இட். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பெரிய உண்மையை சொல்கிறேன், நல்லா ரசித்து குடிங்க. என்ன பிரச்சனை, சிகரெட் குடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை, ஹாஃப் ஹார்ட்டடாகவே குடிக்காதீங்க. அதை எடுத்து என்ன பெஸ்ட்டு சிகரெட்டோ அதை வாங்குங்க. அதை வந்து திருட்டுத்தனமாவோ, எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல், அங்கே தெரியாமல், ஆஃபீஸில் ஐயோ அவங்க பார்ப்பாங்களே இவங்க பார்ப்பாங்களே. இப்போ வந்து என்னென்னா அவசரமாக நீங்கள் குடிக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு விழிப்புணர்வே அதில் இருக்காது. என்ன சிகரெட் குடிக்கிறீங்க, எவனாவது ஒருத்தன் ஓசியில் இந்த சிகரெட்டை கொண்டா, அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. போய் தெளிவாக வீட்டில் அப்படி மொட்டை மாடியிலே எங்கேயோ தைரியமாக போய் உட்காருங்க. ஜம்முன்னு அதை ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுங்கள். கல்யாண வீட்டில் எப்படி சாப்பாடு சாப்பிடுவீங்க, எப்படி வீட்டில் சாமிக்கு பூஜை பண்ணுவீங்க, அந்த மாதிரி அதை எடுத்து உட்காந்து அதை ரசித்து அதை எடுத்து அப்படி வாயில் வச்சு அதை ஒவ்வொரு இதையும் அப்படியே ரசித்து அது முழு விழிப்புணர்வு அங்கே இருக்கணும். அந்த நேரத்தில் எந்த சிந்தனையும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு விழிப்பாக அந்த புகை உள்ளுக்குள்ளே போகுது, உங்கள் இன்டெஸ்டைன்ஸ்குள்ளே போகுது, உங்கள் நெஞ்சுக்குள்ளே போகுது, கீழே போகுது, எல்லாத்தையும் உட்காந்து என்ஜாய் பண்ணு. உட்காந்து அதை வந்து யூ ஷுட் பிகம் கெட் இட் டு இட். அதுக்குள்ளே முழுமையாக உள்ளே போயிடுங்க. எதுக்கு ஹாஃப் ஹார்ட்டடாக இருக்கீங்க? இதனால் உங்களுக்குள்ள அந்த கில்ட்டே இல்லாமல் நீங்கள் அதை செய்யுங்க. இப்படி செய்யும் பொழுது எதுக்கு பயப்படணும், எதுக்கு பண்ணணும்? நீங்கள் யாரையும் கொலை பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. உங்களுக்கு தான் நீங்கள் வந்து சிகரெட் குடிக்கிறீங்க, அதுவும் ஓசியில் வாங்கி கொடுக்கல, நீங்கள் அதுக்கு பே பண்ணி தான் கொடுக்குறீங்க. இதுக்கான தண்டனையை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துக்கிறீங்க. அதுவும் உங்கள் ஹெல்த்து பாதிக்கப்படுது. ஸோ கடவுள் வந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு உடனே பலனையும் கொடுத்துட்டாரு. ஸோ எதுக்காகவும் நீங்கள் கில்ட்டியாவோ எதுக்காவோ நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. ஸோ நீங்கள் ஹாப்பியாக அதை குடிங்க. எப்போ அந்த மாதிரி அதை ரசித்து பண்ணுறீங்களோ அந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க.
இது வந்து சிகரெட்டில் மட்டும் இல்லைங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு ஒரு சாப்பாடு பிடிச்சிருக்கு, இட்லி ரொம்ப பிடிக்கும், இல்லை பிரியாணி ரொம்ப பிடிக்கும், இல்லை உங்களுக்கு மசால் தோசை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அந்த மசால் தோசை, அந்த இட்லியோ அந்த பிரியாணியோ நீங்கள் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு சாப்பிட்றீங்க, பக்கத்தில் பேசிகிட்டே சாப்பிட்றீங்க, மொபைல் ஃபோனை நோண்டிகிட்டே சாப்பிட்றீங்க, காரில் போயிட்டு இருக்கும்போது அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க. இது வந்து விழிப்புணர்வே இல்லைன்னு அர்த்தம். எப்போ நீங்கள் விழிப்பாக வாயில் வச்சு அதை ரசித்து ரசித்து சாப்பிட்றீங்களோ அது வந்து உங்களால் சாப்பிட முடியாது. ஒரு ஸ்டேஜில் அதை விட்டுருவீங்க. என்றைக்குமே ஒன்று வச்சுங்கங்க, எந்த விஷயத்தை நீங்கள் அனுபவபூர்வமாக ரொம்ப ஆசைப்பட்டு ரசித்து செய்கிறீங்களோ கொஞ்ச நாளில் அது உங்களை விட்டு போயிடும். எப்போ நீங்கள் அறகுறையாக ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்போ தான் அது வந்து உங்களை விட்டுட்டு போகாது. அது என்ன ஆகிடும்னா சப்கான்ஷியஸில் போய் பதிவாகி அதுவே ஹேபிட்டாக மாறிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் மிகப்பெரிய சீக்ரெட்டு. இதை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சாலும் உங்களால் நிறுத்த முடியாது. மேலும் மேலும் அதை உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகும். முதல்ல இதை செய்யும்போது நிறுத்தணும்னே நீங்கள் நினைக்க வேண்டாம். ஓகே, நீங்கள் அதை தாராளமாக செய்யுங்க. கண்ட்ரோல் பண்ணணும்னு யாராவது கட்டுப்படுத்த நினச்சாதான் அப்போ தான் உங்கள் ஈகோ வந்து மறுபடியும் அதை செய்ய தூண்டும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நல்ல ரசித்து என்ஜாய் பண்ணி அந்த கொஞ்சம் கூட ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் அதை பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். அதான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, களவும் கற்று மரன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு திருட்டு தொழிலை கூட நீ செஞ்சு பார்த்து உனக்கு அது மறந்து போயிடும், அதை தாண்டி போயிடுவேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் இது நிறைய நடக்கும். ஒரு சில ட்ரெஸ்ஸு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில கலர் ரொம்ப பிடிக்கும். ஒரு மூடுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா திடீர்னு பார்த்தா ஷாப்பிங் போகும்போது அந்த கலர் சாரியே வாங்குவீங்க, இல்லை அந்த கலர் ஷர்ட்டே நீங்கள் வாங்குவீங்க. ஒரு டார்க் கலர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் டார்க் கலராக போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அப்படியே ரசித்து போடுவீங்க. திடீர்னு ஒரு 6 மாதம் 1 வருஷம் அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வார்ட்ரோபை திறந்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஷோ என்னடா அது ஒரே எல்லாம் டார்க்காகவே இருக்குது, போ இதெல்லாம் நான் அல்டிமேட் போட போகிறதில்ல அப்படின்ட்டு அப்படியே லைட் கலருக்கு மாறுவீங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அதை ரசித்து எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் அதுக்கு ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் அந்த வேலையை செய்யும்போது கொஞ்ச நாளில் அது உங்களை விட்டு போயிடும். இப்போ இதை யாராவது ரெசிஸ்ட் பண்ணாலோ தடுத்து நிறுத்தினாலோ இதை விடவே மாட்டீங்க, திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தோணும். இது இந்த விஷயத்தில் இல்லை, எல்லா விஷயத்துலையும், குறிப்பாக இந்த மாதிரி அடிக்டிவான விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். நீங்கள் முழு விழிப்பாக அதை செய்யணும். அந்த விழிப்புணர்வுங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த பழக்க வழக்கமாக இருந்தாலும் சரி, எதை விழிப்பாக செய்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களை விட்டு போயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதில் விழிப்புணர்வு தான் முக்கியம், ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ்பெஷலி ஸ்மோக்கிங், அதுவும் இந்த கார்ப்பரேட் இதில் நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இதை உட்காந்து ரிச்சுவல் மாதிரி அதை பண்ணுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். Thank you.